அந்த வீடு நீங்கள் குடியிருக்கிற வீடு யாருக்கு சொந்தம்? அது மாலத்தின்னு ஒருத்தவங்களுக்கு சொந்தம். நீங்கள் அங்கே குடியிருக்கிறீங்க, நான் வாடகை இருக்கேங்க அவங்ககிட்ட. எவ்வளோ வாடகை? 20,000 ரூபா வாடகை. சரி, நீங்கள் வாடகை இருக்கீங்க, அவங்க அங்கே இருக்காங்க, அவங்க வீட்டு ஓனர் அதனால அங்கே இருக்காங்க. இது நடந்துச்சு. நாங்கள் காலைல 6:30 ரொம்ப ஜாஸ்தி தான். ஓகே, நீ ஏன் கேட்குற? சம்மந்தம் இல்லாமல் அதுக்கு கேஸுக்கு தான் சம்மந்தம். நீ கேட்ட அப்படி தான் பதில் சொல்லுவேன். நாங்கள் காலைல 6:30 வந்தோம். 6:30 நாங்கள் வரும்போதே மாலதி அங்கே இருந்தாங்களே. ஆமாம் சார். அப்போ எப்போ வந்தாங்க? முதல் நாளே வந்துட்டாங்க. எதுக்கு வந்தாங்க சார்? அவங்க வீட்டு ஓனர் சார், எப்போ நாளும் வருவாங்க சார். அப்புறம் ஃபோன் எங்க அப்படின்னு? ஃபோன் இல்லை சார். நீங்கள் 1 மணிக்கு நாங்கள் கதை உடைக்கிறோம், 1 மணி வரைக்கும் நீங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்கீங்க, எங்கே போச்சு ஃபோனு? அதான் சார் காணா. சரிங்க, ஃபோனு காணான்றீங்க, ஃபோன் காணான்றது சம்மந்தமாக நீங்கள் புகார் கொடுத்துருக்கீங்களா? நான் காணான்றதை உணரும்போது நீங்கள் கதை வச்சுட்டு உள்ளே வந்துட்டீங்க சார். வரலன்னா நான் புகார் கொடுத்துருப்பேன். அப்போ அந்த ஃபோனில் வேறு யாரோ பேசியிருக்காங்கன்னு சொல்லுவீங்களா? அது நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும். வீடியோ இருக்குது, ஃபோனுக்கும் கேஸுக்கும் என்ன சம்மந்தம்? கரெக்டு. இல்லை, இந்த ஃபோனில் தான் நீ வாட்ஸ்அப்பில் வந்து அந்த பார் ஓனரை மிரட்டினேன்னா, பார் ஓனரோட ஃபோனை வாங்கி பாருங்கள், உண்மையிலே பேசியிருக்காங்கன்ட்டு அதை வாங்கி பாருங்கள். அவன்ட்டு நீங்கள் சீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கேட்டால் கொடுக்க போகிறான், வாங்கி அதை நீங்கள் வாங்கி பாருங்கள். ஃபோன் எங்கே? உனக்கு யார் தகவல் தருவா? வாட்ஸ்அப்பில் வருமா, சிக்னலில் வருமா, ஃபேஸ் டைமில் வருமா? இப்போது இன்னொரு ஃபோனை, புது ஃபோன் ஐஃபோனை கொடுத்தா உன்னால் அதை லாகின் பண்ண முடியுமா? எனக்கு யூசர் நேமும் தெரியாது, பாஸ்வேர்டும் தெரியாது. நீ அரெஸ்ட் ஆன பிறகு உன்னோட பேங்க்கில் இருந்து பணம் வித்ட்ரா பண்ணப்பட்டிருக்கு. அதாவது என்ன நடக்குதுன்னா, கம்பெனி அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் நான் அரெஸ்ட் ஆனால் இந்த மாதிரி பணம் போய் எங்கே மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இன் கேஸ் ஆஃப் மை அரெஸ்ட் வாட் ஷுட் பி டன்ன்ட்டு வி ஆல்வேஸ் ஹேட் அ ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். நாங்கள் அரெஸ்ட் ஆனோன்னா மொத்தம் மூவ் பண்ணியாச்சு. சரிங்களா? நீ அரெஸ்ட் ஆன பிறகு பணம் எல்லாம் மூவ் ஆயிருக்கு, அது திருட்டு தானே? திருட்டு தான் சார். அதுக்கு என்ன பண்ணுறது? அது என் கம்பெனி சார். திருட்டு போச்சுன்னா நான் கம்பெனி கொடுப்பேன், நான் போனால் போதுன்னு நான் இருப்பேன். உங்களுக்கு என்ன சார்? இவருக்கு ஏன் இவ்வளோ சம்பளம்? இதெல்லாம் பாருங்கள் என்னென்ன. இவருக்கு ஏன் இவ்வளோ சம்பளம், அவருக்கு ஏன் இவ்வளோ சம்பளம், மாலதிக்கு ஏன் இவ்வளோ சம்பளம், மாலதிக்கு ஏன் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? சரி, என் கம்பெனி, என் இஷ்டம், எனக்கு பிடிக்கிறவங்களுக்கு நான் என் இஷ்டத்துக்கு சம்பளம் கொடுப்பேன். இப்படி தான்